ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் செல்வன் பாய் யூடியூப் சேனல் பகுதியினூடாக இணைஞ்சிருக்கிறவங்க அவ்வளோ பேருக்கும் ஒரு பெரிய ஹாய். இன்றைக்கான வீடியோவில் நம்ம போர்ட் சிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். கார்ஸ் மற்றும் லக்ஸரி வாகனங்கள் மட்டுமே உள்ளே போகக்கூடிய வகையில் இந்த போர்ட் சிட்டிக்குள்ளே இப்போ நம்ம ஆட்டோவிலையோ அல்லது நடந்து கூடி போய்க்கலாங்க. சிறப்பு பொருளாதார வலயமும் பன்னாட்டு நிதி மையமுமான இந்த போர்ட் சிட்டியை இலங்கை அரசாங்கமும் சீன தனியார் நிறுவனமும் சேர்ந்து நிர்மாணிச்சுக்கிட்டாங்க. 2018ஆம் ஆண்டு இதற்கான நில மீட்பு பணிகள் எல்லாம் முடிவடைஞ்சு 15 மில்லியன் அமெரிக்கன் டாலர் பெறுமதியில் இந்த போர்ட் சிட்டியை உருவாக்கி இதனோட கட்டுமான பணிகள் இன்னமும் நடந்து கொண்டே இருக்குது. 4500 ஏக்கர் பரப்பளவை கொண்ட இது 2.69 கிலோமீட்டர் தூரத்துக்கு உள்ள நீளமாகவே இருக்குது. இதை ஒரு குட்டி தீவுன்னு சொல்லி கூப்பிடுறதுல எந்த ஒரு ஆச்சரியமுமே இல்லை. போர்ட் சிட்டி அப்படிங்கிறத விட ஏர்போர்ட் சிட்டி அப்படின்னு வச்சிருக்கலாம். ஏன்னு சொன்னால் அவ்வளோ விசாலமான பாதைகள், விமான ஓடு பாதைகள் மாதிரி ரொம்பவே அழகாக இருக்குது. உள்ளே என்டர் ஆகும்போது வலது பக்கமாக ஹார்பரையும் இடது பக்கமாக கோல்ட் ஃபேஸையும் நமக்கு பார்க்க முடியும். கொஞ்சம் தூரம் உள்ளே போன உடனே ஒரு பாலம் வரும். அந்த பாலத்துக்கு மேலே ஏறின உடனே நம்ம கொழும்போட வியூ அப்படி அழகாக இருக்கும். சுற்றுலாவுக்கு பெயர் போன இலங்கை சமீபத்திய காலமாக எத்தனையோ அசம்பாவிதங்களை சந்திச்சிருந்தாலும் தன்னோட இயற்கை அழகாலையும் வரலாற்று பெயராலையும் வெளிநாட்டு பயணிகளை இலங்கையோட தலைநகரம் கொழும்பானது சர்வதேச அளவில் பெயர் பெற்று வரும் ஒரு நவீன நகரமாக மாற்றம் அடைந்து வருவதை நம்மளால் கவனிக்கக்கூடியதாகவே இருக்குது. தாமரை தடாகம், தாமரை கோபுரம், வரலாற்று கட்டிடங்கள், வானுயர்ந்த கட்டிடங்கள் அப்படின்னு தன்னோட அழகை அதிகரித்து கொண்டே போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. சர்வதேச வசதிகள் கொண்ட ஒரு அழகிய ஹைடெக் சிட்டியை அமைக்கிறதுக்காக வேண்டி சீன அரசாங்கத்தின் நிதி உதவியில தான் இந்த போர்ட் சிட்டி அமைக்கப்பட்டு வருது. உலகின் தலை சிறந்த எண்ணெய் வளம் மிக்க பணக்கார நாடான சவுதி அரேபியா 150 கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு நியோம் சிட்டி அப்படிங்கிற ஹைடெக் சிட்டி ஒன்று கட்டிட்டு வர்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். விவசாய ஏற்றுமதி பொருளாதாரத்தை மட்டுமே நம்பி இருக்கிற நம்ம நாடு இவ்வளவு பெரிய ஹைடெக் சிட்டி ஒன்று உருவமைக்கிறது என்னவோ நமக்கு பெருமையான விஷயம். 2014ஆம் ஆண்டு அடிக்கல் நாட்டி ஆரம்பிக்கப்பட்ட இந்த போர்ட் சிட்டி சிங்கப்பூர் மற்றும் துபாய் போன்ற வர்த்தக தலைநகரங்களுக்கு இணையாக அமைய இருக்கிறதுங்கிறது சந்தோஷமான விஷயம். கடல் பகுதியில் பெருமளவு மணல் நிரப்பப்பட்டு இந்த பகுதி உருவானதால் ஆரம்பத்தில் சில விமர்சனங்கள் இந்த சிட்டி மேலே உருவாகியிருந்தது நமக்கு தெரியும். என்னதான் ஆரம்பத்தில் விமர்சனங்களை கொண்டிருந்தாலும் தற்பொழுது 60% வேலைப்பாடுகள் முடிவடைந்து மற்ற வேலைப்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கின்றது. வானளாவிய கட்டிடங்கள், உல்லாச விடுதிகள், கடை தொகுதிகள், பூங்காக்கள் என மாறவிருக்கும் இந்த இடத்தை நீங்களும் வந்து பார்க்கணும். பாரிய சூதாட்டங்கள் மற்றும் கோல்ஃப் மைதானங்கள் அமையவிருப்பது என்னவோ விமர்சனத்துக்குரிய ஒன்றாக இருந்தாலும் சர்வதேச தரத்திற்கு இவை அனைத்தும் தேவையான ஒன்றாகவே கருதப்படுகிறது. சிசிசிசி எனப்படும் சீன கம்யூனிகேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனமும் இலங்கையின் சிஇசி எனப்படும் துறைமுக கட்டுமான நிறுவனமும் சேர்ந்துதான் இந்த இடத்தை நிர்மாணிச்சுக்கிறாங்க. வாங்க உள்ள என்ன இருக்குதுன்னு ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடலாம். கிட்டத்தட்ட 30லேருந்து 35 அடி உயரமான தென்னை மரங்களை இவ்வளோ குறுகிய காலத்தில் எப்படி வளர்த்து எடுத்தாங்கங்கிறது எனக்கு தெரியல. வெளிநாடுகளில் அதி உயர் தொழில்நுட்ப திறன் கொண்ட வாகனங்கள் மூலமாக மரங்களை அப்படியே ஷிஃப்ட் பண்ணுற வசதிகள் அவங்கள்ட்ட இருக்கு. அது மாதிரி எதுவும் செஞ்சுருப்பாங்களோ தெரியல. இப்போ நாம் பார்க்கிங்க்கு பக்கத்துலேயே வந்துட்டோம். இந்த பார்க்கிங்லேருந்து வலது பக்கமாக வாகனத்தை நிப்பாட்டி வச்சுட்டு இடது பக்கமாக போனால் அழகான பீச் இருக்கு. வேண்டிய அளவு தூரம் அதில் போய்த்து நீச்சல் அடித்து விளையாடலும் சின்ன பிள்ளைங்களுக்கு கூடி பயப்பட தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு அமைஞ்சிருக்கு. யாராவது பயணிகளை ஏற்றி கொண்டு வந்தால் இந்த இடத்துல இறக்கி விட்டுட்டு அப்படியே வலதுபுறமாக இருக்கிற பார்க்கிங்குள்ளே நம்ம போகணும். நேராக போகிறதுக்கு விட மாட்டாங்க. அங்கால வேலைப்பாடுகள் இன்னமும் நடந்து கொண்டே இருக்குது. அதால் இந்த பக்கம் திருப்பி விட்டாங்க. கிட்டத்தட்ட 1500 வாகனங்கள் பார்க் பண்ணக்கூடிய அளவுக்கு மிக பெருசாகவே இந்த பார்க்கிங் இருக்குது. இது பீச்சுக்குரிய பார்க்கிங் மட்டும்தான். இதுக்கு அங்கால நிறைய பார்க்கிங்கள் இருக்குது. இந்த இடத்துல நான் ஆட்டோவை நிப்பாட்டி வச்சுட்டு இறங்கிட்டு உள்ளே போகிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். பார்க்கும்போதே இந்த சிவரில் நிறைய ஓவியங்கள் வரைஞ்சி ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது சீன பக்கத்தில் உள்ள ஓவியங்கள் மாதிரி இருந்துச்சு. என்னதான் சீனர்கள் இந்த பகுதியை நிர்மாணிச்சிருந்தாலும் உள்ள வேலை செய்கிறது என்னவோ நம்மளோட ஆட்கள் தான். உள்ளே வந்தோடனே பெரிய பில்டிங்ஸ்கள் ஏதாவது இருக்கும் அப்படின்னு பார்த்தா கிராமப்புறங்களில் உள்ள ஓலை வீடுகள் மாதிரி அழகான ஒரு குடிசை போன்ற அமைப்புகளை பார்க்க முடிஞ்சுது.
பீச்சோட என்ட்ரன்ஸில் கடைகளும் சரி அல்லது சாப்பிட்ற இடமும் ஓய்வெடுக்கிற இடமும் சரி சொகுசு வாகனங்களைப் போல மிரட்டி விட்டுருக்காங்க சீனர்கள். பாசிக்குடா கடற்கரை போன்று ஆழமில்லாத பகுதியாக இந்த இடத்த மாற்றி வச்சிருக்காங்க. இது ஹார்பருக்கு பக்கத்தில் இருக்கிறதால எவ்வளவு ஆழமாக இருந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதை இடுப்பளவு நெஞ்சளவு தண்ணிக்கு மாற்றிருக்காங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு முயற்சி செஞ்சுருக்காங்க. மனித உழைப்பு உண்மையிலே வெற்றியை தருங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் தள்ளிவிட்டு போயிடாதீங்க. கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து என்னென்ன மாதிரியான வீடியோக்கள் தேவைங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. துபாயோட பாம் ஜுமைராவை பார்க்குற மாதிரியே இந்த இடம் இருக்கு. நாம் அங்கால பார்த்துக்கிட்டு இருக்கிறது கோல்ஃபேஸ்லேருந்து வெள்ளவத்த வரைக்குமான வியூவை தான் பார்த்துட்டு இருக்கோம். உலகின் மிகப்பெரிய ஸ்விம்மிங் பூலில் குளிக்கிற மாதிரியே ஒரு அனுபவத்தை தரக்கூடிய இந்த இடத்துல ஆபத்தான எந்த ஒரு மீன்களும் உள்ளே வர முடியாது. அந்தளவுக்கு கற்களை போட்டு பாதுகாப்பு அரண் அமைச்சிருக்கிறாங்க. இலங்கையில் சில கடற்கரை பகுதிகளுக்கு போகும்போது குதிரை சவாரிகள் செய்வதை நம்ம பார்த்துருப்போம். அந்த மாதிரி தான் இங்கேயும் படகு சவாரி இருக்குது. இதுக்கு ஒரு சின்ன ஒரு பேமெண்ட் நாம் செலுத்த வேண்டியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பகல் நேரங்களில் எவ்வளவு நேரம் வேண்டாலும் இந்த இடத்துல நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும். இரவு நேரங்களில் இந்த இடத்துல வர முடியாது. ஏன்னா இது முற்றுமுழுதாக திறக்கப்பட இல்லை, பார்வைக்காக மட்டும்தான் திறந்து வைக்கப்பட்டிருக்கு. நம்மளால் முடிஞ்சதை அனுபவிச்சு கொள்ள இயலும். இந்த இடம் தான் பார்வையாளர் மற்றும் ஓய்வு எடுக்கிற இடம். ஹோட்டலில் நம்ம ஏதாவது சாப்பாடு எடுத்தால் இங்கே வச்சு சாப்பிட இயலும். முற்றுமுழுதாக மரத்தாலையும் தென்னை மரத்தோட ஓலையாலையும் அமைக்கப்பட்டிருக்க இந்த இடத்துல அழகான கை வேலைப்பாடுகள் கொண்ட கதிரைகளும் மேசைகளும் வச்சிருக்காங்க. வெளிநாடுகளில் மொபைலையோ அல்லது கேமராக்களையோ தூக்கி அனுமதி இல்லாமல் வீடியோ எடுத்தால் அந்த இடத்துலையே நமக்கு சங்கு ஊதிடுவாங்க. அந்த வகையில் நம்ம நாடு என்னவோ சிறந்த நாடு தான். இலங்கை நாட்டில் உள்ள எந்த ஒரு காட்டுக்குள்ளே கூட இல்லாத அழகான பூமரங்களை கொண்டு நட்டி வச்சிருக்காங்க. இந்த மரங்களால் நம்மளோட நாட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் இருந்தால் சரி. ஆப்பிரிக்க கழுத்து மீன்கள் அவசர அவசரமாக வளர்றதை பார்த்து ஆசைப்பட்டு இந்தியாவிலேயே கொண்டு விட்டு வளர்த்து இப்போ அதுவே பெரிய பிரச்சனையாக மாறிட்டு, அதை மாதிரி இங்கே கொண்டு நட்டி வச்சிருந்த மரங்களால் நம்ம நாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராமல் இருக்கணும். நாம் பார்க்கும் பாதைகள் எல்லாமே கருப்பாக இருக்கும். இந்த இடத்துல சிகப்பு நிறத்தில் பாதையை போட்டு வச்சுருக்காங்க. இது சாயம் பூசப்பட்ட கற்களால் செஞ்ச பாதை கிடையாது. இதுவும் சிகப்பு கலர் காப்பட் பாதை தான். ஓரிரு கடைகள் தான் திறக்கப்பட்டிருக்கு, மற்ற கடைகள்லாம் மூடப்பட்டிருக்கு. இந்த இடத்துல குளிக்க வரவங்களும் மற்ற ஸ்கூபா டைவர்ஸ் போல உடை அணிந்தவர்களையும் பரவலாக நம்ம காண முடியும். அரளிப்பூக்கள் போன்று சிகப்பு வண்ணத்தை உடைய நிறைய பூக்களை தான் இந்த இடத்துல நட்டி வச்சிருக்காங்க. இந்த இடத்துல இன்னும் அழகிய பூங்காக்கள் அமைக்கப்பட இருப்பதாகவும் சொல்கிறாங்க. போர்ட் சிட்டிக்கு நேருக்கு நேராகவே உங்களோட கண்ணால் நேருக்கு நேராகவே நீங்களே பார்த்த அனுபவம் கிடைச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம வண்டியை விட்டுட்டு வந்த இடத்துக்கு போகலாம். அங்கே போயிட்டு இன்னொரு விஷயத்தையும் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஒரு வீடியோவில் ஒரே விஷயத்தை மட்டும் பேசி உங்களுக்கு போர் அடிக்க வைக்க நான் விரும்ப இல்லை. திரும்பவும் நம்ம வந்த பாதையால் திரும்ப செல்லும்போது இந்த பாலத்துக்கு மேலே இருந்து ஒரு நல்ல காட்சி ஒன்று உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆஸ்திரேலியாவில் இருக்கிற நடைபாதை பாலம் மாதிரியே இங்கேயும் ஒரு பாலத்தை வடிவமைச்சிருக்காங்க. இதுதான் ரொம்ப மிரட்டலான விஷயம் இந்த இடத்துல. அதுக்கு பிறகு இந்த கொழும்போட வியூவை இந்த இடத்துலேருந்து நாம் பார்க்கலும் இடது பக்கமாக பார்த்தோன்னு சொன்னால் ஹார்பரோட வியூவும் நமக்கு அருமையாக விளங்கும். அப்படியே நம்ம போர்ட் சிட்டிலேருந்து வெளியில் வரும்போது நமக்கு நேர எதிராக தெரிகிற இந்த பில்டிங் தான் பழைய ஜனாதிபதியோட மாளிகை. போர்ட் சிட்டியை நிர்மாணித்த ஜனாதிபதி இந்த இடத்துல தான் ஆரம்பத்தில் இருந்தார். இப்போ ஜனாதிபதி மாளிகை இந்த இடத்துல இல்லை, ஜனாதிபதியும் இந்த இடத்துல இல்லை. இப்போ நாம் வெளியேற இடத்துக்கு வந்துட்டோம். போர்ட் சிட்டியிலேருந்து நாம் இப்போ வெளியில் வந்துட்டோம். இப்போ நாம் இருக்கிறது போர்ட் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற பாதையில் தான் இருக்கிறோம். இடது பக்கமாக இருக்கிறது கிங்ஸ்பெரி ஹோட்டல். இந்த இடத்தோட பேர் ஜனாதிபதி மாவட்ட. பெட்டா ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட்லேயோ அல்லது சிடிபி பஸ் ஸ்டாண்ட்லேயோ இறங்குறவங்க கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் நடந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்துட இயலும். இப்போ நம்ம திரும்புகிற இடத்துல தான் வேர்ல்டு ட்ரேட் சென்டருங்கிற WTC பில்டிங் ரெண்டுமே இருக்குது. இடது பக்கம் இருக்கிற இந்த பில்டிங் BOC ஹெட் ஆஃபீஸ்.
உலக வர்த்தக மையமான WTC அமைஞ்சிக்கிற இந்த இடத்தோட பேர் ஜனாதிபதி மாவட்ட. இதுக்கு அடுத்ததாக இருக்கிறது ஹில்டன் ஹோட்டல். அதை பற்றி அடுத்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இப்போ நம்ம போர்ட் சிட்டியில் இருந்த ஜனாதிபதி மாவட்டத்தில் பெட்டாவுக்கு வந்து சேர்ந்துட்டோம். புகையிரத நிலையத்தை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன் இந்த இடத்த சொல்லுவாங்க. இந்த இடத்துல இந்த தாமர கோபுரமும் மிக அழகாக நமக்கு தெரியும். திரும்பவும் சொல்கிறேன், நம்மளோட சேனலில் வீடியோ பார்த்துட்டு சும்மா தள்ளி விட்டுட்டு போயிடாதீங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்கள் சிலோன் பாய். பாய் பாய்.